உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய வலிமை, ராசியின் அதிபதி, ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவானுடைய வலிமை, அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியான சூரியனுடைய வலிமை, ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்க குருவுடைய வலிமை, இந்த 4 வலிமை உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் உங்களை உருவாக்கக்கூடிய தன்மை நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகங்களுடைய ஆளுமை சூப்பராக இருக்குது. அதாவது இவ்வளோ நாட்களாக உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் பிறருடைய வாழ்க்கையில் நிறைய தலையிட்டு, பிறருடைய கஷ்டங்களில் நிறைய தலையிட்டு உங்களை நீங்கள் மறந்த காலம்தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம். பாதி துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பில் தான் ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிருக்கீங்க. எதுக்காண்டி வாழ்கிறோன்னே தெரியல சார். காலைல எந்திக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், போகிறேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், படுத்து தூங்குறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் ஏதோ ஒரு 4 பேர்கிட்ட சிரித்து பேசுவேன், அவ்வளோதான். ஆனால் சிரித்து பேசுகிறதையும் பிரச்சனை தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் ஒரு 5 ராசி, அதில் துலாம் ராசி ஒன்று. ஏன்னா உங்கள் கண் என்ன சொல்லணும்னா தப்பு எது சரி எதுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் மூளைக்கு அது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லிடுறீங்களா, இதான் பிரச்சனை, உங்கள்கிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த உண்மையை சொன்னனால அந்த உண்மையை ஒத்துக்கிறாமல் உங்களை பொய்யாக்குறதுக்கு எவ்வளவோ திட்டம் போடுவாங்க. இந்த துலாம் ராசிக்கு பொய் பேசுகிறதுங்கிறது சுட்டு போட்டாலும் வராது. கிட்டத்தட்ட துலாம் ராசியில் ஒரு 80% துலாம் ராசிக்கான இப்படி தான் இருப்பீங்க. ஒரு 20% துலாம் ராசி செல்ஃபிஷாக இருக்கலாம். ஆனால் அந்த 80% துலாம் ராசி நான் இப்படி தான், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த தடையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களை அழுத்தம் கொடுத்து உங்களை லாக் பண்ணி உங்களை ஏன்டா இப்படி இருக்கோமே நினைக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உங்களுடைய பொற்காலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்கள் மனசில் ஒரு இணை புரியாத பயம் இருக்கும். என்ன பண்ண போகிறது இல்லையே, எது செய்ய போகிறது இல்லையே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி கேட்பீங்க. ஆனால் அந்த பயத்துக்கான காரணம் நீங்களே கிடையாது. தப்பு பண்ணது ஒருத்தன், அதை செய்ய சொன்னது ஒருத்தன், ஆனால் அது உங்களுடைய குற்ற உணர்ச்சியில் நிற்கும். ஸோ அதை விட்டு கொடுக்கவும் முடியாமல், அதே போல் பார்த்திங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணவும் முடியாமல் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வச்சுக்கிங்க. ஸோ இந்த குழப்பத்துக்கான தீர்வு தான் இந்த செப்டம்பர் மாதம். உங்களுடைய மனதார உங்களுடைய மனசில் உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் ஓப்பனாக பேச போகிறீங்க. அது காதலாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், உங்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. வாழ்க்கை துணையின் மூலமாக வாழ்வாதாரத்திலும் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தையும் முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார் எங்களுக்கு கல்யாணமே முடியலையே சார், என்ன பண்ணேன்,
அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் முடிவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டா உங்கள் லைஃப் என்ன பண்ணும், சூப்பராக இருக்கும். இந்த நேரங்களில் நம்முடைய துலாம் ராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கலாம், சொந்தமாக இடம் வாங்கலாம். ஏன்னா கன்னி ராசியில் சுக்கிர பகவான் எங்கே நீச்சப்பட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, கன்னிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். சரியா? ஸோ அப்போ கன்னியில் ஏற்கனவே புதன் என்ன பண்ணுறாரு, வலிமையாக இருக்கார். ஸோ இந்த தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, புதன் ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்த் எண்டில் வராரா, ஸோ அப்போ டாக்குமெண்ட் பதியலாம். புதிய டாக்குமெண்ட் பதிஞ்சு அதன் மூலமாக என்ன பண்ணலாம், உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியான உண்மை. வாழ்க்கை துணையிடம் நல்ல ஒரு என்ன சொன்னால் அனுசரணையான சூழ்நிலை ஏற்படும். நீ யாரோ நான் யாரோங்கிற நிலைமை இருந்த நம்முடைய துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை வெளிப்படுத்த முடியும், உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும், போராட்டம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்க முடியும். போராட்டத்தை விட்டு வெளியே வந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பும் கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. சரியா? சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் வைப்பாங்க, சார் நாங்கள் மட்டும் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்குள்ளே இருக்கோம். பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கே, எங்களுக்கான ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் மேக்ஸிமம் 3 தேங்காய் உடைச்சி, ஓகேவா, தேங்காய் உடைச்சிட்டு அந்த குலதெய்வ கோயிலில் ஒரு 5 லிட்டர் எண்ணெய் நீங்கள் தீப எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்போ உள்ள நேரத்தில் உள்ள கிரக அமைப்பு, உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை பார்த்து உறுதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதான் மருத்துவ செலவாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள தேவையில்லா விரைய செலவாக இருக்கட்டும், ஸோ அழுத்தமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு கடந்து வந்து அப்பாடி நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போய்கிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.